கொடுக்கப்படவில்லை என்றால் அதன் பலன் என்பது கிட்டாது, அந்த யாகமும் முழுமை பெறாது. இல்லை மகாதேவா, நிச்சயம் அப்படி நடக்காது. இந்த யாகம் என் புதல்வனுக்காக நடப்பதாகும். இதற்கான முழு பலனும் கிடைத்தே ஆக வேண்டும். தாங்கள் கூறுங்கள் சகோதரரே, நாம் அதற்காக என்ன தட்சணை அளிக்க வேண்டும்? தேவி, இந்த யாகத்திற்கு பிறகு நீ தட்சணை ஒரு பிராமணன், ஒரு சிசு மற்றும் ஒரு தேவதைக்கு அளித்தாக வேண்டும். தட்சணை அளிக்கும் இந்த நிகழ்வை ஒரே முறையில் ஒரே வடிவத்தில் நடத்திவிட முடியும். அதற்கான விடைதான் சனத்குமார். நீ யார்? நீ ஒரு முனிவராக தெரியவில்லையே. நீ எப்படி உள்ளே வந்தாய்? அனைவராலும் இங்கு வர இயலாதே. இது வர இயலாத இடமாகும். துர்கமாசுரனா? தாங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் சனத்குமார். இந்த துர்கமாசுரனுக்கு எந்த வழியும் ஒரு தடையல்ல. என்னால் எவரது வடிவத்தையும் எடுக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தில் எங்கு வேண்டுமானாலும் என்னால் செல்ல முடியும், ஒரே ஒரு இடத்தை தவிர. அங்கு எனக்கு பதிலாக தாங்கள் செல்வீர்கள். எந்த இடத்திற்கு? கைலாயம். ஆனால் உன்னிடம் பிரபஞ்சத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் செல்லும் சக்தியும் திறமையும் உள்ளதென்றால் நீ ஏன் உனக்கு பதிலாக எங்களை கைலாயத்திற்கு அனுப்புகின்றாய்? இது எனது திறமையை பற்றிய கேள்வி அல்ல சனத்குமார். மாறாக எனக்கு தாங்கள் அளித்த வரம்தான் இதற்கு காரணம். நினைவு கூறுங்கள், எத்தனை வருடங்களாக நான் தங்களின் பாதுகாவலனாக பணியாற்றியுள்ளேன். எப்பொழுதும் உங்களை காத்து வந்துள்ளேன். அப்பொழுது தாங்கள் மகிழ்ச்சி அடைந்து என்னிடம் என்ன கூறினீர்கள்? வாழ்க்கையில் ஒருமுறை தாங்கள் எனது இச்சையை நிறைவேற்றுவேன் என்று கூறினீர்கள். அந்த இச்சையை நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. தாங்கள் எனக்காக ஒரு செயலை செய்தாக வேண்டும் சனத்குமார். கூறு, உன்னுடைய இச்சை என்ன? கைலாயத்தில் இன்று நடக்கப் போகும் இந்த யாகம் எனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனென்றால் இன்று இங்கு அருணாசுரனால் ஏற்பட்ட அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் எனது புதல்வன் கார்த்திகேயன் விடுவிக்கப்படுவான். ஆகையால் அனைவரும் இந்த யாகத்தில் பங்கு பெற்றாக வேண்டும். இந்த யாகம் முழுமை பெற வேண்டிக் கொள்ள வேண்டும். தாங்கள் கவலைப்படாதீர்கள் தாயே, அனைத்துமே நலமாக முடியும். மகாதேவா, அந்த சம்பவம் நெருங்கிவிட்டது. அதன் வேதனை மற்றும் துன்பத்தை தேவி பார்வதியால் தாங்கிக் கொள்ள இயலாது. அதன் தீய விளைவுகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம் நாராயணா. மகாகாளி உலகை ஆள்பவள். ஒரு தாயின் மிகப்பெரிய சக்தி என்பது அவளின் குழந்தையே ஆகும். அதை நன்கறிவேன். இப்பரீட்சை கௌரிக்கு சுலபம் அல்ல. எனினும் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். இச்சங்கடத்திலிருந்து அவள் நிச்சயம் வெளிவந்து விடுவாள். தாயே, இந்த யாகத்தை நடத்தப்போவது யார்? தாங்கள் இங்கு வந்ததற்கு மிகவும் நன்றி. தாங்கள் அனைவரும் கைலாயம் வந்து இந்த யாகத்தை எனக்காக நடத்தி கொடுக்க வந்ததற்கு மிகவும் நன்றி. வாருங்கள். என்னவாயிற்று? இந்த யாகத்திற்கு பிறகு எங்களுக்கு அளிக்கப் போகும் தட்சணையாக தாங்கள் என்ன விரும்புகிறோம் என்பதை தாங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தேவி. ஒரு நொடியில் ஏதோ பிரச்சனை என்று நான் மிகவும் கவலையடைந்து விட்டேன். தட்சணையை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம்.
தாங்கள் இந்த யாகத்தை முறைப்படி சிறப்பாக நடத்தி கொடுத்ததற்கு பின் அதை செய்கிறேன். அங்கு உனது தாய் உன்னை தூய்மைப்படுத்துவதற்காக யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கோ இந்த யாகத்திற்கு பிறகு இந்த முழு பிரபஞ்சமும் எனக்கு கட்டுப்பட்டுவிடும். ஏனெனில் உனது தாயார் சனத்குமாருக்கு தட்சணையாக நான் விரும்புவதையே தானமாக அளிப்பார். என்னை தாங்கள் நல்வழிப்படுத்தியதற்காக தங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் தாயே. என்னுடைய வழியை தெளிவுபடுத்தியதற்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நீடோழி வாழ்க மகனே. எனக்கு தெரியும், தங்களுக்கான தட்சணையை நான் அளிக்காத வரை இந்த யாகமானது முழுமை பெறப் போவதில்லை. தட்சணையை அளித்த பிறகுதான் எனது புதல்வன் முழுமையாக அந்த தீய சக்தியிலிருந்து தூய்மை அடைவான். கூறுங்கள், தட்சணையாக தங்களுக்கு என்ன வேண்டும்? என்னவாயிற்று? ஏன் சங்கோஜப்படுகிறீர்கள்? ஏன் அமைதியாக உள்ளீர்கள்? ஏனெனில் தேவி, நாங்கள் இப்பொழுது தங்களிடம் கேட்கப் போகும் தட்சணை பற்றி எண்ணி பார்ப்பதே முறையற்றதாகும் தாயே. ஆனால் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் தங்களிடம் தட்சணை பெற்றாக வேண்டும். சனத்குமார், கார்த்திகேயனின் தாய், அவன் குரு மற்றும் இயற்கை என்ற முறையில் நான் இதை செய்தே ஆக வேண்டும். அதற்கு நான் தயாராகவும் உள்ளேன். கேளுங்கள், தட்சணையின் வடிவத்தில் தங்களுக்கு என்ன வேண்டும்? கேளுங்கள் தேவி, இந்த யாகத்தை நடத்தி தந்ததற்கு நாங்கள் உங்களிடம் ஒரே ஒரு தட்சணையை கேட்கின்றோம். தானமாக எங்களுக்கு மகாதேவரை அழியுங்கள், மகாதேவரை அழியுங்கள், மகாதேவரை அழியுங்கள், மகாதேவரை அழியுங்கள். என்ன? ஆம் தேவி, தட்சணையாக எங்களுக்கு மகாதேவர் வேண்டும். அதனால் எங்களுக்காக கைலாயத்தை திறந்துவிட்டு மகாதேவர் எங்களுடன் வர வேண்டும், நிரந்தரமாக. யாகம் நிறைவுற்ற பிறகு, தட்சணை என்பது அளிக்கப்பட்ட பிறகுதான் யாகத்தின் முழுமையான பலன் என்பது கிட்டும். ஒருவேளை யாகம் மட்டும் நிறைவடைந்து தட்சணை என்பது வழங்கப்படவில்லை என்றால் அதற்கான பலன் என்பது கிட்டாது. அதாவது யாகம் முழுமை பெறாது. நான் தான் தங்களிடம் தட்சணையாக என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள் என்றேன். ஆனால் ஆனால் மகாதேவர் என்னுடைய அனைத்தும் ஆவார். என்னுடைய உலகம் அவர். நான் எனது உலகத்தை தங்களிடம் எப்படி அளிப்பேன்? வேண்டாம் முனிவரே, தாங்கள் வேண்டுமென்றால் எங்கள் உயிரை கேளுங்கள்.
நாங்கள் தயக்கமின்றி அழித்து விடுகிறோம். ஆனால் மகாதேவரை எங்களிடமிருந்து பறித்து விடாதீர்கள்.